வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். சுரக்காய் வச்சு ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு கலக்காவை வறுத்து பூண்டு போட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுரக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அகலமான வானல் எடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி வதங்கின உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலக்காய் பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போது கலக்கி விட்டுட்டு காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர், உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்க விடலாங்க. 10 நிமிஷம் குழம்பு கொதித்த உடனே குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. சுரக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். இந்த குழம்பை டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் வந்து டிஃபனுக்கு தான் சாப்பிட போகிறோம். இட்லி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதாங்க. சூடான இட்லியும் சுவையான சுரக்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.